தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டு விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஈரான் கான்ஃப்ளிக்ட் இது இன்னும் பெருசா வெடிச்சிருன்ற பயம் இருக்குல்ல, அந்த பயம் இப்போதைக்கு வேணாங்க, கொஞ்சம் டீஎஸ்கலேஷன் நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்ம டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளோ இஷ்யூஸையும் ஆரம்பிச்சு விட்டார்ல அந்த மகான், இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஈரான் கூட சண்டை போட்டுட்ருக்கோல, அந்த போர் நெருங்கிடுச்சுப்பா, முடிவை நோக்கி ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம், போர் முடிவுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டதா அவர் இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலம் ஒன்று புரிஞ்சிக்க முடியுது, ரைட்டு, ரெண்டு தரப்பும் ஏதோ பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடத்துகிறாங்கன்ற மாதிரி மட்டும் நாம் புரிஞ்சிக்க முடியுது. அப்படி இல்லையா, ஈரான் விதித்த அந்த கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அதை அமெரிக்கா ஏற்றுக்க ரெடியாக இருக்குன்ற மாதிரி தான் இவரோட பேச்சில் இது நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. ஒன்று. அடுத்து என்ன சொல்கிறாரு, இந்த இஸ்லாமாபாத்தில் இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்களா, அமெரிக்கன் ரிப்போர்ட்டர்ஸ்லாம், நீங்களும் அங்கேருந்து கிளம்பி வந்துடாதீங்க, அங்கேயே இருங்க. ஏன்னா அடுத்து பெரிய விஷயங்கள் அங்கே நடக்க போகுது, அங்கே இருந்த நியூஸை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டு கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இருக்குல்ல, இது பாகிஸ்தானில் நடக்க போகுதுன்ற விஷயத்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக மறைமுகமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. புரியுதா அவங்களுக்கு? ரைட்டு. CNN இப்போ அவங்க என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த செகண்ட் ரவுண்ட் டாக்ஸ்னு ஒன்று நடக்கும், அதுக்கு ஜேடி வான்ஸ் இருக்கார்ல, அமெரிக்க துணை அதிபர், இவர் தலைமையில் தான் நடக்க போகுதுன்ற மாதிரி செய்தியை போட்டிருக்காங்க. சரி ப்ரோ, இப்போ முன்னாடி இருந்தால் 2 பேரையும் அந்த டீம்லேருந்து தூக்கிட்டானு கேட்டிங்கன்னா எப்படி தூக்குவாங்க? ஒருத்தர் ட்ரம்ப்போட தீவிர விசுவாசி விட்காஃப், இன்னொருத்தர் ட்ரம்ப்போட மருமக, சொந்த மருமக ஜெரட் கஷ்னர். இவங்க 2 பேரை தூக்கிட்டு இந்த டீம் போகுமா? அவங்களும் சேர்ந்து தான் இருக்காங்க இந்த ஒட்டுமொத்தமான டீமில். பாகிஸ்தான் இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நியூயார்க் டைம்ஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு தகவல் வெளியாக இருக்குது, ப்ராபப்ளி அது உண்மையாக தான் இருக்கும்னு நம்புவோம். அடுத்த 48 மணி நேரங்களுக்குள்ள இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் ஆரம்பிச்சிடும்னு ஒரு நல்ல செய்தியை வந்திருக்கு. ஜேடி வான்ஸ் கிட்ட இதை பற்றி கேட்குறாங்க, என்னங்க ஏதோ பேசுகிறாங்க, சில விஷயங்கள் அடிபடுது, இதை பற்றிலாம் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு. இப்போ வான்ஸ் என்ன சொன்னார், எங்கள் தலைவர் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் சும்மா இந்த சின்ன டீல்லாம் ஆசைப்படுற ஆள் கிடையாது, அவருக்கு ஒரு கிராண்ட் பார்கென் வேணும்னு சொல்கிறாராம். அதாவது ஈரான் கிட்ட அமெரிக்கா எதிர்பார்க்கறதுல அதை ஈரான் ஒத்துக்கணும். அமெரிக்கா எதிர்பார்க்கறது பெரிய விஷயன்றது அமெரிக்காவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதான் இவருங்க சொல்லியிருக்காரு கிராண்ட் பார்கென்ற வார்த்தைகள் மூலமாக. ஸோ இதை மட்டும் நடந்துச்சுனாக்கா அதுக்கப்புறம் சின்ன டீல் வச்சு என்னங்க பண்ணுறது, மொத்தமாக நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரம்ப்போட மனநிலை இப்படி தான் இருக்காமா, பெருசாக எதிர்பார்க்கறது. அமெரிக்கா ஈரானுக்கு எக்கனாமிக் நார்மலைசேஷன் அப்படின்ற ஆஃபரை முன் வச்சிருக்கு. ஜேடி வான்ஸ் அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. இதை குழம்பிடாதீங்க, இதை நம்ம 2 வகையில் எடுத்துக்கலாம். ஒன்று, இதுவரை காலமும் ஈரான் மேலே சாங்ஷன்ஸ் மேலே சாங்ஷனாக போட்டு அந்த நாட்டோட பொருளாதாரத்தை சந்தி செருக்கி வச்சிருக்காங்களா அமெரிக்கா, அந்த எல்லா சாங்ஷன்ஸை லிஃப்ட் பண்ணுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஈரான் கேட்டுக்கிட்டு காம்பன்சேஷன். இப்போ அவங்க கணக்கு போட்டபடி பார்த்தீங்கன்னாக்கா, ஈரானில் அமெரிக்க இஸ்ரேல் படையால் ஏற்பட்டிருக்க இழப்புன்றது ஒரு 25 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கூட அமெரிக்கா கொடுக்க ரெடியாக இருக்கலாம். இவர் அதை தான் மென்ஷன் பண்ணி இங்கே சொல்கிறாருன்னு நாம் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ நாங்கள் ஈரானுக்கு எல்லாமே பண்ண ரெடியாக இருக்கோம், அதெல்லாம் நாங்கள் பண்ணணும்னாக்கா ஒரு நார்மல் கண்ட்ரியாக ஈரான் பிஹேவ் பண்ணணும்னு சொல்கிறாரு. அமெரிக்கா பொறுத்தவரை ஈரான் ஒரு பயங்கரவாத நாடு தானே, அதான் இங்கே மறைமுகமாக சொல்கிறாப்புல, அவங்கள சாதாரண நாடாக இருக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்களாம் பண்ணி கொடுப்போன்னு அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ லிபியா சைடில் என்ன சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்களேன், இதே மாதிரி தான் நாங்கள் நம்பணும், ஈரான் நம்பணுமா அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, அந்த கதையை விடுங்க, அதை பற்றி தனி வீடியோ போஸ்ட் பண்ணுறவங்களுக்கு. இந்த ஆயில் ப்ரைஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஸ்டெடியாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைன்னு பேச்சு அடிபட ஆரம்பிச்சிடுச்சா, அதனால் ஆயில் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டெமோக்ராட்ஸ் இருக்காங்களா அமெரிக்காவில், அவங்க ட்ரம்ப் மேலே சாம கடுப்பில் இருக்காங்க. தினமும் போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ பேசி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க, என்னங்க அதிபர் இவர் அப்படின்ட்டு எல்லாம் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எந்த அளவுக்கு போகிறாங்கன்னா, இந்த அமெரிக்கா ஹவுஸ் இருக்குல்ல, அங்கே ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு சில விஷயம் நம்ம கொண்டு வந்துடுவோம். நம்ம நாட்டோட அதிபரால் மட்டும் ஒரு வாரை டிக்ளேர் பண்ண முடியாது, அவரோட அதிகாரத்தை மட்டுப்படுத்துறது சார்ந்து, அவருக்கு புரிய வைக்கிறது சார்ந்து நம்ம சில விஷயங்களை பண்ணணும்னு அவங்க போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப் இப்போ என்ன சொல்கிறாப்புல, பீஸ் மேக்கர், நான் எப்போவுமே உலக அமைதிக்காக தான் நிற்கிறேன், போர் ரொம்ப கிட்ட வந்துச்சு முடியறதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி அவர் சொல்கிறார். ஆனால் டெமோக்ராட்ஸுக்கு நல்லா தெரியும், ஏன்பா காலைல ஒன்று பேசுவார், சாங்க ஒன்று பேசுவார்ப்பா, இவரோட அதிகாரத்தை மட்டுப்படுத்தா ஒரே வழின்னு அவங்க ஒத்த காலில் நிற்கிறாங்க. இந்த யூரோப் என்ன பண்ணியிருக்கு தெரியுமா, இப்போ ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்காங்க, ட்ரம்ப்பை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காங்க. ஒரு டிராஃப்ட் ஒன்றத்தை உருவாக்கியிருக்காங்க.
அதாவது இந்த போர் முடிஞ்ச பிற்பாடு இந்த ஹார்மோஸ் இருக்குல்ல, அங்கே எப்படி நம்ம ரீஓப்பன் பண்ணுறது, அந்த ஹார்மோஸ் சார்ந்து அமெரிக்கா இல்லாமல் ரீஓப்பன் பண்ணுறது அப்பேற்பட்ட டிராஃப்டை உருவாக்கியிருக்காங்களாம். ஏன்னா அவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அமெரிக்கா இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் இதை விட அதிகமாக ஃபியூச்சரில் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளுக்கு தான் தலைவலி. நாளை பின்ன அமெரிக்காவால் ஹார்மோஸ் பேஸ் பண்ணி பிரச்சனை வெடித்தாலும் நம்ம நாடுகள் பாதிக்காமல் இருக்கணும், அங்கே ஃபுல்லாக ரூட்டிங் சார் நம்மளுக்கு தலைவலி வராமல் இருக்கணும்னு அதுக்கேற்ற மாதிரி டிராஃப்டை உருவாக்கியிருக்காங்களாம். அந்த டிராஃப்ட் இன்னும் வெளியே வரல, வந்ததுக்கப்புறம் அதை பற்றி தனி வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அமெரிக்க ராணுவம் இப்போ அஃபிஷியல் ஒரு விஷயத்த கிளைம் பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த ஈரானோட எக்கனாமிக் ட்ரேட் இருக்குது பார்த்தீங்களா, கடல் மார்க்கமாக ஈரானோட பொருளாதாரத்தை உயர்த்துற மாதிரி, வருவாய் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்துட்டு இருந்துச்சுல, அதெல்லாம் பிளாக் பண்ணிட்டோம்ப்பா, ஹால் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி சொன்னாருங்க. ஆனால் ராணுவம் அவ்வளோ சீக்கிரத்தை கிளைம் பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்கள கிளைம் பண்ணிட்டாங்களா, அப்போ உண்மைதான், ஈரான் சார்ந்து எல்லாத்தையும் நாங்கள் ஃபுல்லாக பிளாக்கேட் பண்ண போகிறோம், அந்த போர்ட்டெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வர போகிறோம்னு சொன்னாங்களே, அது அமெரிக்க ராணுவம் பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஃபுல்லி இம்ப்ளிமெண்ட்ன்ற வார்த்தைகளை அமெரிக்க ராணுவம் பயன்படுத்தியிருக்கு. உடனே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சில ஊடக செய்தியில் என்ன திரும்ப வெளியே வருது, கடந்த மண்டேலேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இது வரைக்கும் அமெரிக்க நேவி 8 ஈரான் தொடர்பு ஆயில் டேங்கர்ஸை திருப்பி அனுப்பியிருக்காங்களாம். இல்லை இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கப்பல்களோட நிலைமை பாவங்க. அதாவது இந்த வரைபடத்தை பாருங்கள் புரியும். இங்கேருந்து இதை கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னா ஈரான் அனுமதிக்கணும், கரெக்டாக? சரி, ரைட்டு. ஈரான் ஒன்று டோல் ஃபீயை வாங்குறாங்களோ, அப்படி இல்லைன்னா நட்பு நாடுகள் அடிப்படையில் அந்த கப்பல்களை விட்டுறாங்களோ, இங்கேருந்து கப்பல் கிராஸ் பண்ணி இங்கே வந்துடும். இங்கே வந்த பிற்பாடு இங்கேருந்து அமெரிக்க படையே இங்கெல்லாம் வரக்கூடாது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டானா திரும்பி ரூட்டை மாதிரி இங்கே போகணும். எவ்வளோ பேர் தலைவலி தெரியுதா? இந்த வேலை தான் அமெரிக்காவோட நேவி பார்த்துட்டு இருக்கிறதா இப்போ செய்தி வெளியாக இருக்குது. இந்த கான்ஃப்ளிக்டான சுச்சுவேஷன் மத்தியில் ஈரானோட பிரசிடென்ட் மசூத் இருக்கார்ல, அவர் ஃப்ரான்ஸோட அதிபர் மேக்ரானுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காப்புல. அப்போ மசூத் சில விஷயங்கள் ரொம்ப கடுமையாக சொல்லியிருக்காரு. இந்த ஹார்மோஸ் பேஸ் பண்ண த்ரெட் இருக்குல்ல, அதான் ஹார்மோஸை பாதுகாக்கிறது நாங்கள் ஈரானு. இங்கே ஒரு த்ரெட்டு வருதுன்னா அது ஈரானுக்கான த்ரெட்டாக தான் நாங்கள் பார்ப்போம். எங்களோட சாவனிட்டி தான் அது அந்த ஹார்மோஸு. இது என்ன தெரியுமா பண்ணோம், உலகளாவிய வர்த்தகம் இருக்குல்ல, அதை ஒட்டு மொத்தமாக முச்சு விட்டுறோம். பார்த்துங்க, எங்களை ஒழுங்காக எங்கள் போக்கில் போக விடுங்க. சும்மா இந்த அமெரிக்கா பேச்சுக்கிட்ட வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எதனா பண்ணுறது, அமெரிக்கா ஃபுல்லாக பேக் பண்ணுறது, அந்த வேலை நீங்கள் பண்ணாதீங்கன்னு அவர் மூஞ்சி காமிச்சிருக்காராம். அந்த விஷயத்த ஈரானே இப்போ செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. இன்னும் ஈரான் தான் இந்த வாட்டர் வே ஃபுல்லாக செக்யூர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா ஒன்று இங்கே இருக்க கப்பல்களுக்கு அடைக்கலம் கொடுக்கலன்னு அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதோட முன்னாள் செக்ரட்டரி ப்ளஸ் இன்னாள் செக்ரட்டரி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்ற முரண்பாடு இருக்குல்ல, அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. முதல்ல அமெரிக்காவோட இன்னாள் இந்த ட்ரெஷரி செக்ரட்டரி இருக்கார்ல, ஸ்காட் பெசன்ட், அவர் என்ன சொல்கிறாப்புல, சைனா ஈரான் கிட்ட இருந்து ஆயிலேயே வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டுரும் பார்த்துங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது 3 சிட்டி வேலை தான் கிட்டத்தட்ட. இப்போ ஹார்மோஸ் சார்ந்து ஃபுல்லாக அமெரிக்கா கண்ட்ரோல் எடுக்குது அப்படின்னா அந்த ஈரானோட போர்ட்ஸை பேஸ் பண்ணி, இதுக்கப்புறம் இந்த இடங்கள்ல இருந்து எது கப்பல் வெளியே போகணும் உள்ளே வரணுன்றது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அப்போ சைனா சார்ந்த கப்பல்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்கன்னா அதுங்க த்ரெட் பண்ணுறாங்க. ஸோ ஹார்மோஸ் பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ளேயே உங்கள் நட்பு நாடு ஈரான் இருக்குல்ல, அவங்ககிட்ட பேசி பிரச்சனை புரிய வைங்க, நாங்கள் சொல்கிற கண்டிஷன் ஒத்துக்க வைங்கன்ற மாதிரி அவங்க சைனாவுக்கு ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் சைனாவோட கவர்மெண்ட் இப்போ என்ன நம்ம சொல்லியிருக்கேன், எங்கள் ஊடக செய்திகளை நாங்கள் பார்க்குறோம், அமெரிக்க அரசும் பார்த்துக்கிட்டு இருக்க நம்புகிறோம், ஏதோ ஈரானுக்கு இந்த போரில் சைனா தான் ஃபுல்லாக களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தவறான செய்தி போடுறாங்க. இதை நம்பி அமெரிக்கா ஏதாவது எங்கள் மேலே டேரிஃபை போட்டிங்க நாங்கள் திருப்பி பதிலடி கொடுப்போன்னு இந்த ஒரு தவறான புரிதல் எதனா பெருசாக வந்துருமோன்னு சைனா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. பெசன்ட் என்ன சொன்னார் பார்த்துட்டோமா? அடுத்து எலன், இவங்க தான் அமெரிக்க ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டோட முன்னாள் செக்ரட்டரி. இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ஈரான் போர் இருக்குல்ல, இதன் மூலமாக ஒரு நாட்டுக்குன்னு இல்லை உலகத்துக்கு இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம், நாம் போயிட்டு ஒரு கிலோ ஆப்பிளை வாங்குறோன்னு வைங்க, ஒரு 100 ரூபாய் வச்சுங்க, சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதுவே இன்னொரு வாட்டி நம்ம அந்த கடைக்கு போகிறோம், 1 கிலோ ஆப்பிளை கேட்குறோம், அவங்க ஆப்பிளை கொடுத்துட்டு 1000 ரூபாய் கேட்பாங்க. ஏங்க நான் நேற்று 100 ரூபாய் தானே இப்போ 1000 ரூபான்னு கேட்டிங்கன்னா அதான் இன்ஃப்ளேஷன். பொருளுக்கு நிகரான பணத்தோட மதிப்பு இருக்குல்ல, அது பெருசாக அடி வாங்கிடும். அது உலகம் முழுக்க நடக்கும்ன்றாங்க இந்த ஈரான் கான்ஃப்ளிக்டால். பொதுவாக ட்ரம்ப் தானே சொல்லுவார், இது போல் பிரைம் மினிஸ்டர் மோடி எனக்கு கால் பண்ணார்ப்பா, பேசினார்ப்பா, இதெல்லாம் வேணும் கேட்டாங்க, நாங்கள் எல்லாம் சரி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம்ப்பா அப்படின்னு அவரு கொஞ்சம் ஆவாசாக பேசுவாப்புல. அப்படியே காலங்கள் எந்த அளவுக்கு வேகமாக உருண்டோடுது பார்த்தீங்களா சூரியவம்ச ஸ்டைலில். பிஎம் மோடி இப்போ சொல்கிறாருங்க, ட்ரம்ப் எனக்கு ஃபோன் பண்ணாருன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்னன்னா, இந்த மிடில் ஈஸ்ட் வார், ஹார்மோஸை ரீஓப்பன் பண்ணுறது, அப்புறம் இந்த பயோலேட்டர் கோஆப்ரேஷன் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில, இது 3 விஷயங்களை பற்றி 2 தலைவர்களும் பேசியிருக்காங்களாமா. ப்ரோ அப்படின்னா என்ன ப்ரோ, இந்தியா அமெரிக்கா பக்கம் சாஞ்சிருச்சா, ஈரானை மொத்தமாக எதிர்க்க போதான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் யோசிக்க வேணாம். இது வரைக்கும் இந்தியா இந்த பக்கம்னு சொல்லி சாஞ்சி நம்ம இன்னொரு பக்கத்தை பகச்சிக்கிட்டதே கிடையாது. நியூட்ரல் பண்ணுறதுல வேறு எந்த நாடு பேர் போனதோ இல்லை, இந்தியா ரொம்ப பேர் போனது. ஸோ எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குங்க.
நாம் இங்கே நியூட்ரல் ஸ்டாண்டர்டாக எடுத்திருப்போம், அதில் மாற்று கருத்து கிடையாது, யாரும் பயப்படாதீங்க. IMF ஒரு மிகப்பெரிய வார்னிங்கை முன் வச்சிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே இந்த ஈரான் போரால் போதுமான டேமேஜ் இந்த உலகத்துக்கு ஏற்பட்டுருச்சுங்க. ஏதோ ஏற்பட போதுன்னு நினைப்பீங்களா, ஏற்பட்டுருச்சு. இந்த ஈரான் வார் இருக்குல்ல, உலக பொருளாதாரத்தை மந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு இனிஷியேட் பண்ணி விட்டுருச்சு. இன்னும் இந்த வார் எஸ்கலேட் ஆச்சுனாக்கா உலக பொருளாதாரம் சந்தி சிரிச்சவன்னு சொல்கிறாங்க IMF. இது ஆக்சுவலாக இதோட அறிகுறிகளை நம்ம இப்பயே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நாடும் இதோட இம்பாக்டை ஃபேஸ் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் அமெரிக்கா. ஒரு நாடும் ஃபேஸ் பண்ணோம். இந்தியாவும் விதிவிலக்கு இல்லை, வேறு எந்த நாடும் விதிவிலக்கு இல்லை. இப்போ ஏற்பட்ட வார்னிங்க IMF இப்போ முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளே எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். எல்லா நாடுகளோட பொருளாதாரம் இருக்குல்ல, இது பாதிச்சதுன்னா எந்த நாடு இன்னொரு நாட்டுக்கு உதவும்? சுயநல போக்கு அதிகமாகிடும். இப்போ இந்த ஒரு நாடு சேஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வைங்க, அந்த நாடு மற்ற நாடுகளுக்கு உதவலான்னு மனசு இருந்தாலும் சொந்த நாட்டு மக்கள் தான் அவங்க ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அங்கே தேவை இருக்குன்னா வெளிநாடுகளுக்கு பெருசாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ உலகம் முழுக்க சுயநல போக்கு பெருசாச்சுன்னா ஒரு நாடு இன்னொரு நாட்டை அடிச்சு செத்து அந்த கொடுமையை தான் பார்ப்போம். ஸோ இப்போவே இந்த வாரம் முடிச்சு விட்டா நல்லது, இல்லைனா ரொம்ப கஷ்டம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.